ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோவில் நான் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இனிஷியலாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸ்கூல் டேஸ்லேருந்தே மேக்ஸ் மேலே பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் எனக்கு அது பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஷார்ட்கட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அப்போ தான் ஷார்ட்கட் மறந்து போனாலும் ஃபார்முலா வச்சு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியும். சின்ன சின்ன நம்பர் என்ன மாதிரியே நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வருவீங்க அப்படின்னா அதை குயிக்காக ஒர்க் அவுட் பண்ணுறது கற்றுக்கோங்க. நான் இப்போ தனித்தனியாக கேல்குலேஷன்ஸ் வந்து குட்டி குட்டி நம்பர்ஸுக்கும் மென்டல் கேல்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டாபிக் வைஸ் சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் ஒரு 20 to 30 சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கும் டார்கெட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கீ கான்செப்ட் எல்லாமே வந்து நீங்கள் வீக்லி ரிவைஸ் பண்ணணும். ஃபார்முலா பேசிஸில் படிக்கக்கூடிய கீ கான்செப்ட்ஸை வீக்லி ரிவிஷன் பண்ணாதான் அது வந்து மறந்து போகாமல் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலில் நீங்கள் புதுசாக மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அலாரம் எதுவும் இல்லாமல் நீங்கள் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் போக போக நீங்கள் 25 சம்ஸுக்கு 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு இனிஷியல்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய மாக் டெஸ்ட் போட்டு பார்த்தா இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால் கொண்டு வர முடியும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரஸியும் ஸ்பீடும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீடை விட அக்யூரஸி இங்கே உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து பிவைக்யூ சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக ரெஃபரன்ஸ் புக்கோட கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணால் மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு ஆப்டிடியூட் இப்போ 15 கொஷினும் ரீசனிங் 10 கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. 25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம வந்து டெய்லியும் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ டிஜிட்டலாக எழுதிட்டு இருந்ததை பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் அவுட்புட் வந்து நமக்கு வரப்போகுது. இதில் இருக்க வாட்டர் மார்க் எல்லாமே வந்து ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டு. ஆன்சர்ஸ் நான் எழுதுறது எல்லாமே வந்து வேறு எந்த அகாடமிலேருந்து எடுத்து எழுதாமல் நம்மளே ஒரிஜினலாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய வாட்டர் மார்க்கை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. தேங்க்யூ.